அச்சோ தண்ணி எடுத்துட்டு வாமா. ஏமா மயக்க போட்டு வந்துட்ட? மார்னிங் சாப்பிட்டியா இல்லையா? இல்லக்கா, எனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கனால ஒரு 2 மாசமாவே அப்படிதான் இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கா? நீ நம்மளோட ஏபிசி மால்ட் ட்ரை பண்றியா இல்லையா? இல்லக்கா, அது ரேட் அதிகம்னு வாங்கல. நம்மளோட ரேட் அது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதா? 100 கிராம்ஸே 130 தான்டா. இன்னைக்கு நம்மளோட ஷாப்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களே எவ்வளவு பேருக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருந்து அவங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த பொண்ணு கூப்பிடுமா. இந்த பொண்ணு பாரு, நம்மளோட ஏபிசி மால்ட்ட ஜாஸ்தியா இருக்கும். வெளியில எல்லாம் ஏபிசி மால்ட் விசாரிச்சிருப்பா போல, ஜாஸ்தியா இருந்திருக்கும் போல. நம்மளோட ஏபிசி மால்ட்டும் அப்படிதான் ஜாஸ்தியா பிரைஸ் இருக்கு போல அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணாம இருந்திருக்கா. ஹீமோகுளோபின் கம்மியா இருந்து நான் வர்றேன் எதார்த்தமா மயக்கம் போட்டு வந்துட்டா. கேட்டுக்கலாம்ல, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இப்ப ரத்த கம்மியா இருக்குன்னு டாக்டர் எனக்கு அப்படிதான் சொன்னாங்க. இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போய் பார்க்கும்போது டாக்டர் பார்க்கும்போது கூடி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் இதுதான் ட்ரை பண்ணேன். நம்ம ஏபிசி மால்ட் தான் ட்ரை பண்ணேன். ஓகேவா? நம்மளோட ஏபிசி மால்ட் 100 கிராம்ஸே 130 தான். ஸோ ட்ரை பண்ண நெக்ஸ்ட் மந்த் போயிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்து பாரு, கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஓகேவா? நீங்களும் நம்மளோட ஏபிசி மால்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. 100 கிராம்ஸ் வந்து ஜஸ்ட் 130 தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஹீமோகுளோபின் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹீமோகுளோபின் நெக்ஸ்ட் மந்த்லயே கூடிரும். தேங்க்யூ.